என் நேசர். என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். உயிர்த்தெழுந்து வானத்திற்கு பரமேறிப்போன இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு வருவார். இதுவே சபையின் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையுமாய் இருக்கிறது. கிறிஸ்து வருவார் என்பதில் சபையாருக்கு சிறிதும் சந்தேகமில்லை. ஆனாலும் அவருடைய வருகையின் நாள் எப்போது இருக்கும் என்பது நமக்கு பிரத்யட்சமாய் அறிவிக்கப்படவில்லை. அந்த நாளுக்காக நாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து வரும்போது நம்மை சுற்றிலும் இருக்கிற மேகங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். அப்போது அனைத்தும் பிரத்யட்சமாகவும் பிரகாசமாகவும் நமக்கு விளங்கும். சுவிசேஷத்தின் நாள் பகல் பொழுதை போல் இருக்கும். அது சூரியன் உதிக்கும் காலை பொழுதை போல் இருக்கும். சூரியன் உதிக்கும் போது இருள் நீங்கி போகிறது. அதுபோலவே கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு மறுபடியும் வரும்போது நம்மை சூழ்ந்திருக்கிற சந்தேகங்களும் அவிசுவாசங்களும் நம்மை விட்டு நீங்கி போகும். கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு மறுபடியும் வரும்போது பழைய ஏற்பாட்டு பாரம்பரிய பிரமாணங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். இதுவே பழைய ஏற்பாட்டு சபைக்கு மிகப்பெரிய ஆறுதல். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நிச்சயமாய் வரும். அது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிற நாளாக இருக்கும். கிறிஸ்து தம்முடைய இரண்டாம் வருகையில் வருவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருக்க வேண்டும் என்று மணவாட்டி விரும்புகிறாள். என் நேசரே, நீர் திரும்பி வாரும் என்று அன்போடு கூப்பிடுகிறாள். திரும்பி வந்து தன்னை சந்திக்குமாறு அழைக்கிறாள். முடிவு பரியந்தம் தன்னோடு கூட இருக்குமாறு வேண்டிக் கொள்ளுகிறாள். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் என்னும் வார்த்தைக்கு நித்திய காலம் என்று பொருள். இந்த காலத்தின் முடிவு வரையிலும் தன்னுடைய நேசர் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று மணவாட்டி விரும்புகிறாள். குன்றும் பிளப்புமான கல்மலைகளில் கலைமானும் மறைகளின் குட்டியும் குதித்து வரும். அதுபோலவே தன்னுடைய நேசர் குதித்து வர வேண்டும் என்று கிறிஸ்துவின் சபையார் விரும்புகிறார்கள். கிறிஸ்துவின் மீது அன்பாய் இருக்கிறவர்கள் அவருடைய வருகையை ஆவலாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அன்போடு அழைக்கிறார்கள்.